தவிக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். மின்துறை வெள்ளை அறிக்கை தொடர்பாக பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சியில் தடையின்றி மின் விநியோகம் செய்யப்பட்டதாகவும், நலிவடைந்த மின்துறையை முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போதுமான நிதி ஒதுக்கி மீட்டெடுத்ததாகவும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் வாங்கிய கடனுக்கான வட்டியை திமுக அரசு செலுத்திய விவரம் வெள்ளை அறிக்கையில் இல்லை என செந்தில் பாலாஜி தெரிவித்தார். மின்துறையில் வாங்கிய கடனுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் 75,000 கோடி வட்டி கட்டியுள்ளதாகவும், திமுக ஆட்சியில் வருவாய் பற்றாக்குறை 24,000 கோடியாக குறைந்ததாகவும் குறிப்பிட்டார். பணி உயர்வு வழங்குவதிலும் திமுக திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பாணியை தவிக அரசு பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். கூடுதலாக தேவையான புதிய மண்டலங்கள் உருவாக்குவது, புதிய வட்டங்கள் உருவாக்குவது, கோட்டங்கள் உருவாக்குவதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப, அதனுடைய மின் இணைப்புகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப புதிதாக உருவாக்கப்படுவது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் 3 புதிய மின் பகிர்மான கோட்டங்களை உருவாக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரூராக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், தஞ்சாவூராக இருக்கட்டும், 3 இடங்களில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து அதை திறந்து வச்சாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வட்டத்தை உருவாக்கணும். அதே போல் வந்து 11 ஏடி ஆஃபீஸ் புதுசாக எங்களுடைய முதலமைச்சருடைய திருக்கரங்களால் போன 5 வருஷத்தில் திறந்து வைக்கப்பட்டது. இந்த புதிய அலுவலகங்கள் உருவாக்கப்படுவது என்பது அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப, தேவைகளுக்கு ஏற்ப உருவாக்கப்படுவது. அவர் கிணீர் எனர்ஜியில் 2 ஜோனல் இருந்தது, 5ஆக பண்ணியிருக்கேன்னு சொன்னார். சரி, வரக்கூடிய காலங்களில் எங்கே இருக்குது என்னங்கிறத பார்ப்போம், எப்படி அதனுடைய செயல்பாடுகள் அமைங்கிறது பார்ப்போம். அதே போல் இப்போ இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அந்த மின்கட்டண உயர்வுனால வந்து ஏற்றாதனால மின் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படுமானா ஏற்படாதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். எப்படி ஏற்படாமல் இருக்கும்?